இன்னைக்கு வந்து நம்ம திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்புங்க சம்மந்தமாக பார்க்க போகிறோம். திருநெல்வேலினாலே உங்களுக்கு வந்து பலவிதமான இது வரும், உணவுப் பொருள் வரும், அல்வா உட்பட பல. ஆனால் திருநெல்வேலி அதை தாண்டி ஒரு விவசாய பூமி, விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் சொல்லிக்கலாம். இங்கே இருக்கவங்களுடைய பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து கூலி தொழிலாளர்கள், அவங்க வந்து விவசாயம் சார்ந்த தொழிலாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள், பீடி தொழிலாளர்கள் நிறைந்த ஒரு மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா அது திருநெல்வேலி மாவட்டமாக தான் இருக்கும். ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல்வேறு தொழில்களில் நிறைஞ்ச ஒரு மாவட்டமாக இருந்தது. தற்போது தென்காசி மாவட்டம் பிரிக்கப்பட்டு நெல்லை மாவட்டமாக வந்து உருவாகியிருக்கு. நெல்லை மாவட்டம் விவசாய சார்ந்த பூமி, கட்டிட தொழிலாளர் நிறைந்த பூமியாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய வாக்குகள் யாருக்கு போகும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல திருநெல்வேலி நெல்லைப்பாருடைய அங்கத்திலிருந்து ஆரம்பிக்கும் போது பாளையங்கோட்டை வரைக்கும் சென்று பார்க்க போகிறோம். முதல்ல என்னென்ன சட்டமன்ற தொகுதிகள் இருக்குங்கிறத பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து திருநெல்வேலியில் வந்து ஆலாங்குளம், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் சொல்லி 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஆலங்குளம் தொகுதியில் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியர்கள் வெற்றி பெற்றிருந்தார். திருநெல்வேலியில் வந்து நயினா நாகேந்திரன் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. அம்பாசமுத்திரத்தில் திமுக, அம்பாசமுத்திரத்தில் அதிமுக, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் இதெல்லாம் திமுக வெற்றி பெற்றிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த தொகுதி யாருக்கு சாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கியதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது வந்து காங்கிரஸ், பாஜக, அதிமுக, திமுக எல்லா கட்சிகளுக்குமே ஒரு சாதகமான தொகுதின்னு சொல்லலாம். ஏன்னா ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிகள் ரீதியாகவும் பிரிஞ்சிருக்கு, கட்சிகள் விரும்புகிறவர்களுடைய சதவீதமாகவும் குறைஞ்சிருக்கு. தற்போது இருக்க வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 16,42,305 வாக்காளர்கள் வந்து அங்கே இருக்காங்க. இவங்க தான் வந்து அந்த ஓட்டுகளை நிர்ணயித்து யார் வெற்றி பெற வைக்க போகிறாங்கிறத முன்கூட்டியாக சொல்லக்கூடிய ஒரு வாக்காளர்களாக இருக்காங்க. இதில் வந்து 25% வந்து இளைய தலைமுறையில் வராங்க. இந்த இளைய தலைமுறை ஓட்டு 18 வயதுக்கு மேற்பட்ட இவர்களுடைய ஓட்டு வந்து யாருக்குங்கிறதையும் இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமாக அங்கே இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே 1952 இருந்து தற்போது 2019 வரைக்கும் நடந்த தேர்தலில் வந்து அதிமுக 7 முறை வந்து வெற்றி பெற்றிருக்கு, திமுக 5 முறை வெற்றி பெற்றிருக்கு, காங்கிரஸ் மற்ற கட்சிகள்லாம் வந்து தொடர்ந்து வெற்றி வாகை சூடியிருக்கு. இந்த நிலையில் தற்போது இங்கே வேட்பாளராக நிற்க போகிறாங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திமுக வேட்பாளர் ஞானத்திரவி வந்து 5,22,623 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார். இதுக்கு அடுத்தபடியாக அதிமுக வேட்பாளராக போட்டிட்ட மனோஜ் பாண்டியன் அவர்கள் எவ்வளோ வாக்கு வாங்கினார்னா 3,37,166 வாக்குகள் வந்து பெற்றிருந்தார். மற்ற கட்சிகள் வந்து அமமுக, நாம் தமிழர், மக்கள் நீதி மையம்லாம் பார்த்தீங்கன்னா சராசரியாக வந்து ஒரு நாம் தமிழர் கட்சி ஒரு 48,000 வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. மக்கள் நீதி மையம் வந்து பார்த்தீங்கன்னா 23,000 வாக்குகள் வாங்கியிருந்தது. நோட்டாவை பொறுத்த வரைக்கும் 10,958, கிட்டத்தட்ட 11,000 ஓட்டுகள் வந்து நோட்டாவுக்கு வந்து போயிருந்தது. போன தேர்தலில் வந்து இதை பார்க்குறோம். கடந்த தேர்தலில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2016 அதாவது 2014ஆம் ஆண்டு நடந்த 16வது மக்களவைத் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரபாகரன் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. அவங்க வந்து 3,98,139 வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக திமுக தேவதசுந்தரம் வந்து 2,73,040 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. இதில் அதுக்கு அடுத்தபடியாக பாருங்கள் 3வது சிவனேந்திர பெருமாள் தேமுதிக வேட்பாளர், அவர் வந்து 1,27,630 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. எப்போ 2014 திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் தேமுதிக ஓட்டு வந்து 1,27,320 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் வந்து 62,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அப்போ காங்கிரஸில் 62,000 வாக்குகள் தான் வாங்கியிருக்கு. ஆனால் அதுக்கடுத்தபடியாக வந்து வெற்றி பெற்றிருக்குன்னா என்ன காரணம்? கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் வந்து சேரும்போது வெற்றியாக சொல்லுது. அதுதான் முன்னாடி சொல்கிறேன், கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் சேரும்போது ஒரு கட்சிக்கு பலமாக அமைந்து அந்த கட்சி வெற்றி பெறுகிறது. அதுதான் ஒரு உண்மையாக பார்க்கப்படுது. அதிமுக கூட்டணி இருந்துச்சு, திமுக கூட்டணி இருந்துச்சு, கூட்டணி பலத்தை பொறுத்து தான் இங்கே வெற்றி வாய்ப்புகள் வந்து பிரகாசிக்கும். ஏன்னா வந்து இங்கே அனைத்து ஜாதி மக்களும் இருக்காங்க, அனைத்து வகையான தொழிலாளர்களும் இருக்காங்க, மாணவர்களுடைய அதாவது இளைய தலைமுறை வாக்குகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய வாக்குகள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். கணிச்சிட்டு இருக்கும். இந்த 2024 யார் வெற்றி பெற போகிறாங்கன்னா பார்க்கணும். இப்போ உள்ள பழைய பல்லவிலாம் பார்க்க முன்னாடி இப்போ கணிசமாக வந்து ஸ்டாண்டிங் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா வந்து திமுக சார்பில் தான் வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அது ஞான திரவியம் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. தொடர்ந்து இந்த தேர்தலில் யார் ஞான திரவியம் நிற்க போகிறாரா அல்லது திமுக சார்பில் யார் நிற்க போகிறான்ற கேள்விக்கு வந்து பதிலளிக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே பல உத்தேச பட்டியல்கள்லாம் வந்து வெளியாகிட்டு இருக்கு. திமுக சார்பில் வந்து இப்போ தற்போதைய சபாநாயகராக இருக்கிறவருடைய அப்பா அவர்களுடைய மகன் வந்து போட்டியிடலான்னு ஒரு கருத்து வெளியே வந்திருக்கு. அலெக்ஸ் அவர்கள் வந்து போட்டியிடலாம்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் சார்பில் வந்து பீட்டர் அல்போன்ஸ் வந்து இந்த தேர்தலில் வந்து இங்கே நிற்கலாம் அப்படின்னு ஒரு தகவலும் வெளியாக இருக்குது. பாஜக சார்பில் பார்த்தீங்கன்னா
திரு சட்டசபை தலைவராக இருக்கிற அவருடைய மகன் வந்து போட்டியிடலாம், நயனானந்தனுடைய மகன் வந்து போட்டியிடலாம்னு ஒரு தகவலும் வெளியாக இருக்குது. ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கும் பட்சத்தில் அகில இந்திய சமத்துவ கட்சி தலைவராக சரத்குமார் அவர்கள் களங்காணலாங்க வரையும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஏன்னா சரத்குமார் வந்து அதிமுக சார்பில் நிற்க போகிறாரா அல்லது பாஜக சார்பில் நிற்க போகிறாங்க, அதாவது கூட்டணியை பொறுத்து தான் வந்து அமையும். அதனால் தனித்தனி கட்சிகளாக பார்க்கும்போது இவங்களை சொல்கிறாங்க. அதிமுக சார்பில் யார் போட்டிடுவார் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அதிமுக சார்பில் போடுறதுக்கு பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து தற்போது வந்து போட்டிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொல்லி சரத்குமார் அவங்க கேட்டுருக்கனால அவங்களும் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அதிமுக சார்பில் யார் இருப்பாங்க இப்போதைய வரைக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. களப்பணியில் வந்து திமுக வந்து அப்போவுமே ஆரம்பிச்சிட்டாங்க, வேட்பாளர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே திமுக சார்பில் சொன்ன மாதிரி சபாநாயகருடைய மகன் அவர்களும் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்காங்க. முன்னாள் அமைச்சர் ஆல்ரெடி அவருடைய மகள் வந்து பூமதியை வந்து போட்டியிடுவதற்கு தயாராக சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா, தூத்துக்குடியை சேர்ந்த வக்கீல் ஜோயல், அதாவது இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கிற துணைச் செயலாளராக இருக்கக்கூடிய ஜோயல் அவர்களும் வந்து போட்டியிடுவதற்கு மனு தாக்கல் செய்யலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்குது. இருந்தாலும் திமுக தலைமை தான் கடைசி நேரத்தை வேட்பாளர் லிஸ்ட்டே வந்து அறிவிக்கும். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இதில் யார் வெற்றி பெறுவாருங்க பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்றாவது தரப்பான வாக்குகளான இளைய தலைமுறை வாக்குகள் யாருக்கு செல்கிறது என்பதை கணிசமாக பார்க்க வேண்டும். நிறுத்தப்படும் வேட்பாளருடைய நோக்கிய தேர்தல் பிரச்சாரம் உள்ள பல்வேறு விஷயங்களை கொண்டு தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கப்படும். அந்த அடிப்படையில் வந்து தேர்தல் வெற்றி வந்து கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இனிவரும் காலங்களில் தெளிவான ஒரு அரசியல் பார்வையை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வந்து வேட்பாளர் வந்து அறிவிச்சிருவாங்க, கட்சி சார்பிலையும் அறிவிச்சிருவாங்க, பிரச்சாரத்தை முன்னெடுத்துருவாங்க. அப்போ வந்து தெளிவாக வந்து நம்ம யார் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். பேனக்காரனால கண்டிப்பாக சொல்லப்படும். இப்போதைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கடும் போட்டி தான் நிலவுங்க தான் நம்முடைய கணிப்பாக இருக்குது. உங்களுடைய கணிப்பு என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், நாமளும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அரசியல் பேசலாம். நான் உங்கள் பேனாக்காரன். நன்றி.